இந்த மாதிரி ஒரு திருப்பு சாம்பார் செய்து பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. அதுக்கு 3 ஸ்பூன் பொரிக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சி கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் பொடிசாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 3 தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முள்ளங்கி, கேரட்டு, கோவக்காய், பீன்ஸு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் கடுகு, வத்தல், சின்ன வெங்காயம், ஜீரகம், உளுந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் போட்டு வதக்கி இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியும் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் வத்தப்பொடி, காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி நல்லா வெந்துட்டு இப்போ அதிலோட தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு இதை நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம காயை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். காய் கூட இந்த கலவையை ஊற்றி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற பொரிகடலை மாவை இது கூட கலந்து விட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வந்தோன்னா கொத்தமல்லி இலை தூவி இறக்குன்னா சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிட்டுருங்க. இதே இட்லி கூட மிதக்க விட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.